பிரைஸ் த லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாகும் 1:15 கடைசி வரிகள், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வார்த்தையின்படி துஷ்டன் நமது வாழ்க்கையிலே நுழைய விடாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் சாத்தானின் தந்திரங்களை உணர்ந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி எச்சரிக்கையாக இருக்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலே அப்படியாக ஜெபிப்போம். நாம் எப்பொழுதும் தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தவர்களாய் துஷ்டனின் நமது வழியிலே துஷ்டன் நுழைய விடாதபடி நமது வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அப்பா, எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வழியாய் எங்களிடத்திலே நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, பிசாசின் வல்லமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி, பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி உம்மிலே கீழ்ப்படிந்தவர்களாய் நாங்கள் வளர வேண்டும். அப்பா, எங்கள் குடும்பம் வளர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு திட்டத்திலும் ஆண்டவரே அப்பா, உமது வல்லமையினால் ஜெயிக்க வேண்டும். அப்பா, ஒருபோதும் நாங்கள் ஆண்டவரே பிசாசின் வல்லமைக்கு செவி கொடுக்காதபடி, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி நீர் எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் உம்மிலே வளர்ந்து உம்மிலே மகிழ்ந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு பொல்லாத கண்கள், எந்த ஒரு தீய சூழ்ச்சிகள் எங்களை நெருங்காதபடி நீர் உமது அக்னி கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நீர் தந்ததற்காக நன்றி. அப்பா, இந்த நேரத்தின் மூலமாய் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாய் நீர் ஆண்டவரே ஒருபோதும் எங்கள் வாழ்க்கையிலே துஷ்டனை நுழைய விடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள போவதற்காக நன்றி. விசுவாசத்தை தந்ததற்காக நன்றி. அப்பா, உம்மிலே இன்னுமாய் ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாய் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நடக்க நீர் கற்றுக் கொடுக்கும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை நீர் தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசன் எந்த ஒரு அந்தகாரங்களும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும், நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் வழி நடத்தும். எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும், எங்கள் பெற்றோர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும், எங்கள் சகோதரர் சகோதரிகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். அப்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் நடத்த போவதற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வாதமாய் நீர் நடத்தி கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Be blessed in Jesus Christ.